இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசன் யாருடைய மாணவர்? பாரதிதாசன். வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவிஞரேறு பாவலர் மணி. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வாணிதாசன். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். வாணிதாசன் எழுதிய நூல் குழந்தை இலக்கியம். ஓடை எனும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பாகும். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன? வாங்கல். கோணக்காத்து பாடலில் அழிவில்லாத ஊரில் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தன. எந்த ஊர்? காங்கேயம். கோணக்காத்து பாடலில் எந்த நாட்டிலுள்ள மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக வந்து விழுந்தன? தொண்டைமான். கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன? தெத்துக்காடு, காளப்பநாயக்கன்பட்டி. கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார்? முருகன். உருமங்கட்டியல்ல முகிலால் கோணங்காத்து என்ற பாடலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் எத்தனையாவது நாடுகளுள் ஒன்று? 24வது நாடுகளுள் ஒன்று. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடல்களாக பாடினர். அது எந்த பாடல்? கும்மி பாடல். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பஞ்சகும்மிகள். பஞ்சகொம்மிகள் என்ற நூலினை தொகுத்தவர் புலவர் சே. ராசு. காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில் என்றால் மேகம் என்று பொருள். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். சுகுவாமிஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர்? பூஜே சவுண்ட். சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் சியாட்டல். சியாட்டல் தன் பகுதியில் உள்ள இயற்கையை காக்க எந்த நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்? அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவர். சியாட்டல் நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள் என்றனர். சியாட்டல் எதை தங்கள் சகோதரர்கள் என்று கூறுகின்றனர்? மான்கள், குதிரைகள் மற்றும் கழுகுகள்.
சியாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர்கள் என்று கூறுகின்றார்? ஆறுகள். சுகுவாமிஷ் பழங்குடியினர் எதை தாயாக கருதுகின்றனர்? பூமியை. சுகுவாமிஷ் பழங்குடியினர் எதனை தந்தையாக கருதுகின்றனர்? வானம். நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவத்சல பாரதி. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர் காடர்கள் எனப்பட்டனர். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே வசித்து வந்தது பச்சை வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் சருகுமானின் பெயர் கூரன். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் கூச்சப்படும் விலங்கு சருகுமான். வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் சிறுத்தையின் பெயர் பித்தக்கண்ணு. வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் கூரன் எப்படி தப்பித்தது? குணுகு பூனையின் துர்நாற்றத்தினால். காடர்கள் தாங்கள் பேசும் மொழியினை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆள் அளப்பு. காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளவர்கள் மணிஷாண்டி, மாதுரி ரமேஷ். காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வ. கீதா. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் முற்றுவினை எனப்படும். வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்? 5 பால்களிலும் வரும். வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்? 3 காலங்களிலும் வரும். வினைமுற்று எந்தெந்த இடத்தில் வரும்? மூவிடத்திலும் வரும். மூவிடத்திலும் வரும், 3 காலங்களிலும் வரும், 5 பால்களிலும் வருவதுதான் இந்த வினைமுற்று. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை, மற்றொன்று குறிப்பு. ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஆகும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விதித்தல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று ஐ காட்டும். 2 திணைகளையும் 5 பால்களையும் மூவிடங்களையும் காட்டும். வியங்கோல் வினைமுற்று 2 திணைகள், 5 பால், 3 இடம் ஆகியவற்றை காட்டும். வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் க, இய, இயர், அல். எந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது? விதித்தல். தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இயர் மற்றும் அல். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. இறந்த கால வினைமுற்று படித்தான். ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு ஓடு. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 6 வகை. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினாத்தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். உவகை, அழுகை, அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர்.
கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது எவ்வகை தொடர்? வினா தொடர். உன் திருக்குறள் நூலை தருக. இது எவ்வகை தொடர்? விளைவு தொடர். உழவு தொழில் வாழ்க. இது எவ்வகை தொடர்? விளைவு தொடர். கல்லாமை ஒழிக. இது எவ்வகை தொடர்? விளைவு தொடர். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவோ. இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. கல்லாதவர் பயனில்லாத களநிலம் போன்றவர்கள் என்று கூறியவர் திருவள்ளுவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்று கூறியவர் திருவள்ளுவர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. பெருநாவலர் சின்ன போதார் நாயனார் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட மிகச்சிறந்த நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டு காணப்படுகின்றது? 3 பகுப்புகள். அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டு காணப்படுகின்றது? 4 இயல்கள். அவை பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் திருக்குறளின் எப்பாடலில் அமைந்து காணப்படுகின்றது? அறத்துப்பால். பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டு காணப்படுகின்றது? 3 இயல்கள். அவை அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டு காணப்படுகின்றது? 2 இயல்கள். களவியல், கற்பியல் திருக்குறளின் எப்பாடலில் இடம்பெற்று காணப்படுகின்றது? இன்பத்துப்பால். புகழாலும் பழியாலும் மடியப்படுவது எது? நடுவு நிலைமை. பயனில்லாத கால நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். வல்லுருவம் என்னும் சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். இனி பொருத்துக. பொருளால் பொருத்துக. தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. நாணம், வெட்கம். நன்செய், நீர்வளம் மிக்க நிறைந்த நிலம். புன்செய், குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு, நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாடல். செஞ்சொல், திருந்திய சொல். முகில் என்றால் மேகம் என்று பொருள். சம்பிரமுடன் என்றால் முறையாக. கெடி கலங்கி, மிக வருந்தி. சேகரம், கூட்டம். விண்ணம், சேதம். வாகு, சரியாக. காலன், யமன், மெத்த, மிகவும். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லினை கண்டறிக. நடக்கின்றான் நட. போனான் போ. சென்றனர் செல். உறங்கினான் உறங்கு. பேசினாள் பேசு. வருக வா. கேட்டார் கேள். தருகின்றனர் தா. இனி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை நம்ம பொருத்தலாம். பழங்குடியின ட்ரைப்ஸ். சமவெளி பிளெயின். பள்ளத்தாக்கு வேலி. புதர் திக்கெட். மலைமுகடு ரிட்ஜ். வெட்டுக்கிளி லியோபர்ட்.
வெட்டுக்கிளி லோக்கஸ்ட், சிறுத்தை லியோபர்ட். மாற்றி கொடுத்துருக்கு. மொட்டு பட். அவ்வளோதான். இனி இயல் 3ல் உள்ள கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.